பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 6ஆம் வார்த்தையை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புவித்தார். முடிந்தது. இந்த வார்த்தைக்கு அநேக பரிசுத்தவான்கள், அநேக வேத பண்டிதர்கள், ஊழியர்கள் நிறைய காரியங்களை எடுத்து சொல்லுவது உண்டு. இதையெல்லாம் முடித்தார், அதையெல்லாம் முடித்தார் என்று. நாமும் அது போல ஒரு 3 காரியங்களை பார்த்து முடிக்கலாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் முடித்தார், அவர் வந்த நோக்கம் என்ன, எந்த நோக்கத்துக்காக இங்க வந்தாரோ அதையெல்லாம் முடித்தாரா, அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதலாவது அவர் முடித்த காரியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தை முடித்தார். என்ன தீர்க்க தரிசனம்? இப்போ பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அநேக தீர்க்க தரிசிகள் சொல்லியிருக்காங்க. ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறாரு, சகரியா தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறார், தானியேல் தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறாரு. இப்படி நிறைய தீர்க்க தரிசிகள் ஒவ்வொரு காலத்துல புதிய ஏற்பாட்டுல நடக்கக்கூடியதான அத்தனை காரியங்களையுமே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஏசாயா தான் சொல்லியிருக்கிறார் தீர்க்கமாக. இப்போ ஒரு காரியம் எடுக்கும் பொழுது இது எரேமியா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது, ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றும்படியாக என்ன ஆனது? கிறிஸ்து அதை தீர்க்க தரிசனத்தை முடித்து வைக்கும்படி வந்தார். இப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்று அவருக்கு இன்ன பேர் இடுவாங்க என்று முதற்கொண்டு அவர் எப்படி இருப்பார் இந்த பூமியில, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்று முதற்கொண்டு எல்லாமே சொன்னது ஏசாயா தீர்க்கதரிசி தான். அக்யூரேட்டா அவ்வளவும் சொல்லி வைத்து போனார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது நடக்கும், நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அப்படி நம்ம வேதத்துல நம்ம அநேக இடத்துல சொல்றத நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக கிறிஸ்து முதலாவது வந்தார். இரண்டாவது பார்க்கும் பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி வந்தார். பிதாவின் சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படுவதுதான் பிதாவின் சித்தம். அதாவது ஒருவனும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல. என்ன பண்ணணும்? இந்த உலகமே ரட்சிக்கப்படணும், முழங்கால் யாவும் முடங்கணும், நாவு யாவும் தேவனை அறிக்கையிடணும். அடிக்கடி நான் சொல்லுகிற வார்த்தை தான். இந்த சமுத்திரமானது ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமியானது கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்து இருக்கும். ஏன் தெரியுமா? இது பிதாவின் சித்தம். அவர் என்ன பண்ணாரு? எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்து வரல, பாத்தீங்களா? அவர் மிகுந்த ஒரு ஏழ்மை கோலத்துல வந்தார். நீங்க நன்றாக கவனித்து பாருங்க. அவர் நினைச்சா ஒரு அரண்மனையில் போய் பிறந்திருக்கலாம், அவர் நினைச்சா ஒரு ராஜாவா பிறந்திருக்கலாம், அவர் நினைச்சா ஒரு இளவரசனா பிறந்திருக்கலாம். ஆனா இல்ல. ஆனா அவர் என்ன கோலத்தை எடுத்தாரு? ஏழ்மையின் கோலம், சிறுமையானவர்கள் மத்தியில பிறந்தாரு இல்லையா? அது மாத்திரமல்ல, சிறுமையானவர்களுக்கு என்ன செஞ்சாரு? சுவிசேஷம் சொன்னாரு. சிறுமையானவர்களை ரட்சித்தார், சிறுமையானவர்கள் மேல அன்பு வைத்தார், சிறுமையானவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவங்க எல்லாரையும் ரட்சித்தார், அவர்களோடவே வாழ்ந்தார், அவர்களோடவே நடந்தார், அவர்களே தான் தேடி போனார். அப்போ பிதாவின் சித்தம் என்ன? மீட்பின் ரட்சிப்பு நமக்கு இந்த உலகத்துக்கு வேணும், மீட்பு வேணும். அந்த மீட்பை உண்டு பண்ணி, இந்த மீட்பு எங்க உருவானது, எங்க உண்டானது? சிலுவையில இல்லையா? இப்போ எல்லாவற்றையும் இப்போ சிலுவையில அறையப்படும் போதுதான் என்ன ஆகுது? எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி சிலுவையில தானே உண்டாச்சு. அப்போ அது முடித்து வைக்கிறார், மீட்பின் காரியத்தை முடித்து வைக்கிறார். மூன்றாவது பார்க்கும் பொழுது நியாய பிரமாணத்தை முடித்து வைக்கிறார். எப்படி நியாய பிரமாணம்? இப்போ மோசேயின் காலத்துல எடுத்துக்கோங்களேன். யாராவது ஒருவர் தவறு செய்தா, தவறு செய்தவங்க அந்த தவறு செய்ததுக்கு ஏத்த மாதிரி ஆடோ மாடோ கோழியோ புறா குஞ்சோ ஏதோ ஒன்று அவங்க செய்ததுக்கு தவறுக்கு ஏத்த மாதிரி பலியிட்டு விடுவாங்க. அந்த ஒரு முறை பலியிட்டா அவங்களோட எது முடிஞ்சு போச்சா? இல்ல, திரும்பவும் அடுத்த முறை எதனா தவறு செஞ்சா என்ன பண்ணணும்? திரும்ப பலியிடணும். அப்போ ஒவ்வொரு முறையும் தவறு செஞ்சு பலியிட்டுட்டே இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தாரோ, இப்ப நான் பாவம் செஞ்சாலும் நான் போய் பலியிடணும், என் ஹஸ்பண்ட் பாவம் செஞ்சாலும் அவர் போய் பலியிடணும், என் பசங்க பாவம் செஞ்சாலும் அவங்க போய் பலியிடணும். ஆனா அப்படி இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்து ஒருவரே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் பலியானார். இதுதான் பிதாவின் சித்தம். இந்த நியாய பிரமாண காலத்தை, இந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார்.
இது மூன்றாவது காரியம். ஏன்னா அப்பெல்லாம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க, தொடர்ந்து பலி போய்கிட்டே இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவ என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த உலகத்துல அவன் பாவியோ, அவன் நல்லவனோ, அவன் கெட்டவனோ, அவன் திருடனோ, கொலைகாரனோ, அவன் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ, ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்காகவும் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணாரு? அத்தனை பேருக்காகவும் ஒரே ஒருவராய் பலியானார். அந்த இன்னைக்கு சுதந்திரமா இருக்கிறோம். இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால நின்று கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு மாதமான திருவிருந்து எடுக்கிறோம். மாதானா அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து விட்டது போனது என்ன? ஒரு நமக்கு மறக்க முடியாத ஒரு அடிசுவடுகளை நமக்கு வைத்து விட்டு போயிருக்கிறார். நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார், பலி செலுத்துகிற அந்த வகையில. முதலாவது என்ன பண்ணாரு? தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தார். இரண்டாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். மூன்றாவது நியாய பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்ம இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாம் நம்ம கிட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா நம்ம பொறுப்பா அது செய்து முடிக்கிறோமா? நம்ம மேல ஒரு தேவன் ஒரு திட்டத்தை வைக்கிறார், நம்ம மேல தேவன் ஒரு சித்தத்தை வைக்கிறார், அதை முழுவதுமாக நிறைவேற்றி முடிக்கிறோமா? எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு கூப்பிடும் பொழுது நாளா ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி ஓடுகிறவர்கள் உண்டு. இந்த நினிவேவுக்கு போக சொன்னா என்ன பண்ணா? யோனா ஓடி போனான். எத்தனையோ பேர் இடர்னாங்க வேதத்திலேயே. ஏன் பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்ததுக்கு அப்புறம் நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? போனாங்க. இப்படி நிறைய பேர் நமக்கு மேல விழுந்த கடமையை, நம்ம மேல ஒப்பு கொடுக்கப்பட்ட காரியங்களை நிறைவேற்றி முடிக்காம நம்ம எப்படி நிக்கிறோமா? அறகுறையா தான் நின்றுட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர், தேவன் இந்த குமாரனை பூமிக்கு எதற்காக அனுப்பினாரோ அத்தனை காரியங்களையும் நிறைவேற்றி முடித்தார். மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியில வரும் மனுஷங்களோடு வாழும்போது மனுஷகுமாரனாயும் சில காரியங்களை அதிகாரங்களை கையில் எடுக்கும் பொழுது தேவகுமாரனாயும் திகழ்ந்தார். என்னெல்லாம்? பிசாசுகளை துரத்தும் போது தேவகுமாரனாய் இருந்தார், வியாதிகளை சொஸ்தமாக்கும் போது தேவகுமாரனாய் இருந்தார், அநேக அற்புதங்களை செய்யும் பொழுது தேவகுமாரனாய் இருந்தார், காற்றையும் கடலையும் அடக்கிய பொழுது தேவகுமாரனாய் இருந்தார். ஆனா மனுஷங்க கிட்ட மனுஷகுமாரனாய் இருக்கும் பொழுது இரக்கம் உள்ளவராய், அன்பு உள்ளவராய், நன்மை செய்கிறவராய் வந்தார். அப்படிதான் இந்த வேதம் சொல்லுகிறது. வேதம் எப்படி தெரியுமா சொல்லுகிறது? எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி முடித்து வைத்துவிட்டு, வெற்றியை வைத்துவிட்டு போயிருக்கிறார். நம்ம அவருடைய அடிசுவடுகளை பின்பற்றுவோமானால் நமக்கும் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஆமென்.